Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுவதுதான் நமக்கு வாழ்க்கையில ஜெயத்தையும் வெற்றியும் எல்லாற்றிலையும், ஊழியத்தில் மட்டுமில்ல, வியாபாரத்தில், தொழிலில், நாம் எடுக்கிற முயற்சிகள்ல, நாம் ஏற்பாடு பண்ணுகிற திருமணங்கள்ல, எல்லா காரியங்களிலையும் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற காரியம்தான் அது வாய்க்குது, அது பலிக்குது, அது நன்றாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கிறது, இல்லைங்களா? ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையின் முக்கியமான சந்திகளிலே ஜனங்கள் நிற்கும் போது, ஜங்ஷன்ஸ், ரெண்டு வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களுக்கு முன்னால், இல்ல 4 வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி திரும்பலாம், இப்படி திரும்பலாம், இல்ல இப்படி போகலாம், இல்ல இப்படி போகலாம் அப்படின்னு வரும்போது யாரையாவது ஒருத்தர் தான் போய் கேட்கிறாங்க ஜனங்களை ஒழிய, தேவன் என்னை நடத்துவார் என்று அவர்களுக்கு தெரியல. முதலாவது என்னை நடத்துவார்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. 8:14 வாசித்த பிறகு நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் என்னை நிச்சயமா நடத்துவார் என்பது தெரிந்து விட்டது. ஆனா எப்படி நடத்துவார்ன்றது தெரியல. ஏன் அவர் நடத்தணும், அவர் நடத்துறதுனால என்ன லாபம் என்பதும் நமக்கு இன்னும் விளங்காமல் இருக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏன் நம்ம தேவனுடைய ஆவியானவர்கள் நடத்தப்பட வேண்டும்? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு என்று சொல்லுகிறது. நாம் இந்த பூலோகத்திலே மனிதராக பிறந்ததை குறித்து சொல்லவில்லை. சிருஷ்டிக்கப்பட்டு என்று சொல்லும் போது தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறாரே, அதை குறித்து சொல்லவில்லை. அந்த சிருஷ்டிப்பை குறித்து சொல்லவில்லை. சிருஷ்டிக்கப்பட்டு என்று சொன்னால் புது சிருஷ்டிகளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, அதை குறித்து சொல்லுகிறது. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு என்று சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய சித்தத்திலே நடந்து அவருடைய கிரியைகளை செய்யும்படி முன்னதாகவே நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் ஆயத்தம் பண்ணிவிட்டார். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் இந்த வாழ்நாளிலே எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் சாதிக்க வேண்டும், எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ரொம்ப ஆசையா இருக்குது எனக்கு, என்னன்னு அதை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான வாழ்க்கை. நான் என்னவெல்லாம் செய்யணும், இந்த ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நான் தேவனிடத்துல போய் சேர்ற நாள் வரைக்கும் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ நற்கிரியைகள், நான் செய்ய வேண்டிய நற்கிரியைகள், அதிலே நான் நடக்கும்படியாக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். அப்படி ஆயத்தம் பண்ணி இருந்தால் அது என்னத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும், எதெல்லாம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நான் செய்ய வேண்டும். எத்தனை பேர் அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? தேவன் ஏற்கனவே உங்க ஜோசியத்தை எழுதி வச்சிருக்கிறார். வேற யார்ட்டையும் போய் ஜோசியம் கேட்க வேண்டாம், வேற யார்ட்டையும் போய் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம். அவங்களுக்கே தெரியாது பாவம் அவங்கள பற்றிய. ஆண்டவர் அதை முன்குறித்திருக்கிறார். அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? முன்னதாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் சொன்னா ஏற்கனவே அதை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆண்டவர் பாருங்க, திடீர்னு நம்மளை உண்டாக்கிட்டு பிறகு ஐயோ இவன் இருக்கிறானே, இவன் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறது இல்ல ஆண்டவர். அப்படியே பண்றாருன்னு நினைக்கிறீங்க? வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனுடைய பெயர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய தேவைகளை, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னவா, இன்னும் ஆழமா பார்க்க போனா என்ன, சும்மா சந்திக்கிறது இல்ல. தேவையை சந்திக்கிறதுனா எது தேவை இந்த அப்படி கொடுக்குற அப்படிப்பட்ட தேவன் இல்ல. இன்னும் ஆழமாய் அதை ஆராய போனால் ஒரு வேத வல்லுநர் சொல்லுகிறார், தேவை எழும்புகிறதற்கு முன்னாகவே நம்முடைய தேவைகளை சந்திக்க ஆயத்தப்படுகிற தேவன். அதுதான் யெகோவா ஈரே அர்த்தமா. வெறும் தேவைகளை சந்திக்கிறவர் அல்ல, தேவைகள் எழும்புவதற்கு முன்பதாகவே நாளைக்கு வர்ற போற தேவைக்கு இன்றைக்கே ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளுகிறார், இல்லையா? அவர்தான் யெகோவா ஈரே. நாமும் அவரை போலதான் இருக்கிறோம்.
ஹலோ, எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க அவரை போல இருக்கீங்க? அப்ப நாமும் நம்ம குடும்பத்துக்கு எப்படி பண்ணணும்? யெகோவா ஈரே மாதிரி தான் பண்ணணும். அவர் எப்படி பண்ணுவாரோ அதே போல தகப்பனாக தான் நாம் இருக்கணும், அதே போல தாயாக தான் நாம் இருக்கணும். எல்லாம் நினைக்கிறாங்க, என்னையா இது பிரசங்கம் பண்றாரு அவருன்னு. இது பெரிய ஆவிக்குரிய சத்தியமா? ஆமாங்க, இதை விட பெரிய ஆவிக்குரிய சத்தியம் கிடையாது. நாம் எதையும் யோசிக்காம, தேவனுடைய சித்தத்தை அறியாம, ஒண்ணும் செய்யாம எல்லாரும் போய் நடுத்தெருவில் நிக்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய வாழ்க்கைகளையும், நம்முடைய தொழிலையும், நம்முடைய வியாபாரத்தையும், நம் செய்கிற காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நாம் பலுகி பெருக வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. பல விதத்தில் பலுகி பெருனா ஒரே விதத்தில் இல்ல, நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. மனுஷனை சிருஷ்டிப்ப எப்படி சிருஷ்டித்தார்? முதல்ல எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், கடைசியா நம்ம என்ன பண்ணிருப்போம்? முதல்ல மனுஷனை சிருஷ்டித்துட்டு கடைசியா மீதி எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்குவோம், வரட்டும் பாத்துக்குவோம் அப்படின்னு. அவன் வரமாட்டான். சிருஷ்டித்து போட்டா அவன் தண்ணியில முழுகி செத்துருப்பான். அன்னைக்கே பூமியே கிடையாது, பாவம் வெறும் தண்ணீரா தான் இருந்துச்சு. அவனை கொண்டது எங்க வைக்கிறது? அவன் தண்ணியில முழுகி என்னைக்கோ தீர்ந்து போயிருப்பான். அவன் முடியாது, நீந்திட்டு தான் இருக்கணும். ஆகையால் தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் முதல்ல உண்டாக்கிட்டு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த உலகத்தை எல்லாம் சீர்படுத்தி விட்டு, சரி செய்து விட்டு, சிருஷ்டிப்பை உண்டாக்கி விட்டு, மனுஷனுக்கு வேண்டிய தோட்டம், அதில் உள்ள எல்லா காரியங்களும் உண்டாக்கி வைத்து விட்டு கடைசியா மனுஷனை சிருஷ்டித்தார். ஏன்? மனுஷன் வரும்போது அவனுக்கு வேண்டிய எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் யெகோவா ஈரே. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய தேவன் யெகோவா ஈரே. என்னுடைய தேவைகள் எழும்புவதற்கு முன்பதாக அவைகளை சந்திக்கிறவர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப ஏன் தேவையை பற்றி கவலைப்படுறீங்க? உங்க தேவை எழும்புவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அவைகளை சந்திக்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என்ன பண்ணணும்? நாம் தேவனுடைய சித்தத்திலே நடக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். நாம் வாழ்க்கையில என்னவா இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் ஏற்கனவே படம் வரைஞ்சிட்டார். டயகிராம் போட்டாச்சு, உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். உங்க கையில இல்ல அது. ஹலோ, இத போய் நீட்டி இதை பார்த்து சொல்லுங்க, இங்க ஒண்ணும் இல்ல, இது வெறும் கோடு தான் இருக்குது. யார் கையில இருக்குது? அவருடைய கையில இருக்குது. எல்லார் ஜோசியமும் அவருடைய கையில இருக்கிறது. எல்லாருடைய எதிர்காலமும், நாம் எல்லாருடைய நற்கிரிகள், நாம் உலகத்தில் என்ன செய்ய போகிறோம் என்கிற எல்லாவற்றையும் முன்னறிந்து முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்னா நாம் என்ன பண்ண வேணும்? ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதிலே நடக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேணும். முதல்ல ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறத தேவன் முன்னதாகவே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். நாம் என்னென்ன செய்யணும், உலகத்துல நம்முடைய வாழ்க்கை என்னவென்று ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் என்றால், நாம போய் முயற்சி எடுத்துக்கிட்டு நாமளா ஏதாவது செய்துட்டு இருக்க கூடாது. என்ன பண்ண வேண்டும்? அவர் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை ஆராய வேண்டும். அவர் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். We must discover it. கண்டுபிடிக்கிறது, அதுதான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுதல் என்று சொல்லுகிறோம். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்தும் தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் முன் குறித்திருக்கிறார். அவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இப்ப நீங்க பண்ண வேண்டியது போய் எதையாவது பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்ல. போய் எதை கண்டுபிடிக்கணும்? தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும், அதிலே நடக்க வேண்டும். சிலர் என்ன பண்றாங்க? அவங்க சொந்த சித்தத்தை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. தேவனுடைய சித்தத்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாங்க என்ன பண்ண போறோம், இப்படி ஆக போறேன், அப்படி ஆக போறேன், எல்லாம் தங்களுடைய சித்தத்தை எல்லாம் கரெக்டா பிளான் போட்டு வச்சிருக்காங்க. வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்றாங்க? ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போடுறதுக்கு எல்லாம் நம்முடைய சித்தத்தை, நம்முடைய தீர்மானங்களை, நம்முடைய யோசனைகள் எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சமர்ப்பிச்சு, ஆண்டவரே இதுல எல்லாம் முத்திரை போட்டு ரெடியா வச்சிரும், நாளைக்கு வந்து தபால்ல எடுத்துக்கிறேன். ஆண்டவர் என்ன முத்திரை குத்துறவரா? நம்முடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் முத்திரை குத்துறவர் அல்ல. அவருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற பண்ணுகிறவர் தான் ஆண்டவர். ஆகையால் ஆண்டவர்கிட்ட வந்து முத்திரை வாங்கிட்டு இருக்கிறது பதிலா ஆண்டவருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக அந்த தேவனுடைய சித்தத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளிலே நாம் எல்லாரும் போய் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். அப்ப நிற்கும் போது சிலருடைய கிரியைகள் வெள்ளி பொன் விலையேற பெற்ற கற்களை போல இருக்குமா கிரியைகள்.
அவர்கள் பலனை பெற போகிறார்கள். விசுவாசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதாங்க. விசுவாசிகளுடைய நியாய தீர்ப்பு. விசுவாசிகள் எல்லாம் கூடி நிற்க போகிறார்கள் பெருங்கூட்டமாக. அதுல பலருடைய கிரியைகள் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்களை போல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய கிரியைகள் உயர்ந்த தரமுள்ளதா இருக்குமா. இன்னும் சிலருடைய கிரியைகள் எப்படி இருக்குமா? மரம் புல் வைக்கோல். பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள், மரம் புல் வைக்கோல், எல்லாம் விசுவாசி தான். சில விசுவாசிகள் எப்படி நிக்கிறாங்க? பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள் போன்ற கிரியைகள், தரமான கிரியைகளை ஆண்டவருடைய மகிமைக்காக செய்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பலாபலனை பெறப்போகிறார்கள் நியாய தீர்ப்பு நாளிலே. விசுவாசின் நியாய தீர்ப்பு என்று சொன்னால் நீங்க மோட்சத்துக்கு போலாமா போக கூடாது நியாய தீர்க்க போறது ஆண்டவர். அது இங்கேயே நியாய தீர்த்து முடிந்து விட்டாகிவிட்டது. விசுவாசிகள் தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும் போது நீங்கள் மோட்சத்துக்குள் அனுமதிக்கப்பட போகிறீர்களோ இல்லையோ என்பதை தேவன் அன்றைக்கு நிர்ணயிக்க போகிறதில்லை. அது இன்றைக்கே நிர்ணயித்தாகிவிட்டது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? அதுல எப்படியோ கர்த்தருடைய வருகையில போனா சரின்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வருகைக்காக காத்துக்கொண்டே எப்படியோ போறதில்லை. எப்படியோ எல்லாம் போக முடியாது. கண்டிப்பா இப்படிதான் போக முடியும். இயேசுவின் மூலமாக மட்டும்தான் போக முடியும். சிலர் ஜெபம் பண்றாங்க, எப்படியோ ஆண்டவரே, எப்படியோ என்னையும் சேர்த்துக் கொள்ளும், எப்படியோ நானும் உங்களோட கூட, எப்படியோ எல்லாம் போகவே ஒரே வழிதான். அது என்ன வழி? இயேசு, அவருடைய ரத்தம், அவருடைய மீட்பின் செயல், கிரியை, கல்வாரி சிலுவை, இதன் மூலமாக மட்டுமே தான் பரலோகம் போய் செல்ல முடியும். அதை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தம் அவருடைய பாவங்களை கழுவும்படியாக இடம் கொடுத்து இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காக ஜீவிக்கிறவர்கள் அவரோட கூட போய் இருக்கும் உரிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கேயே அங்க போய் கவலைப்பட போறதில்லை. நியாய தீர்ப்புக்கு முன்னால நிற்கும் போது உள்ள போவோமா போக மாட்டோமா நிற்க போறதில்லை. உள்ள போய் நிற்க போகிறோம். எதுக்கு? நம்முடைய பலாபலனை, நம்முடைய கிரியைக்கேற்ற பலனை பெறுவதற்காக, ரிவார்ட்ஸ், நம்முடைய கிரியைக்கேற்ற பலனை பெறுவதற்காக நிற்க போகிறோம். நிற்கும் போது சிலர் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள் போன்ற கிரியைகளை வைத்திருப்பார்கள். சிலர் மரம் புல் வைக்கோல் போன்ற கிரியைகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள். பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள் போன்ற கிரியைகளை வைத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய பல பலன்களை கொடுப்பார். வேத வசனத்துல சொல்லி இருக்கிறது எப்படி அவளை கொடுப்பார். கொஞ்சத்தில் உத்தமமா இருந்தா நீ அதிகத்துல உன்னை அதிகாரியா வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அநேக ரிவார்ட்ஸ், பலன்களை அவர்கள் கொடுப்பார். இந்த மரம் புல் வைக்கோல் இந்த கேஸ்ல நிக்கும் பாருங்க. இதெல்லாம் என்ன ஆகும்? இது எப்படி மரம் புல் வைக்கோல்னு தெரியும். நிறைய பேர் வெறும் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள் அல்லது வெறும் மரம் புல் வைக்கோல் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கலந்து இருக்கும். ஹலோ, இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள் இருக்கும், இன்னும் கொஞ்சம் குப்பையும் இருக்கும். சில கிரியைகள்லாம் நான் செய்தது என்னுடைய சுய சித்தத்துல, என்னுடைய சுய வல்லமையில, தேவனுடைய சித்தத்தை அறியாமல் நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துல தான் தோன்றித்தனமா செய்ததெல்லாம் தேவனுக்கு முன்பாக அவைகள் பலன் கொடுக்கிற காரியமாக அன்றைக்கு காணப்படாது. அதெல்லாம் எப்படி இருக்கும்? நான் பெருசா செய்திருப்பேன், ஆனா எப்படி இருக்கும்? அது மரம் புல்லு வைக்கோல் மாதிரி இருக்கும். மரம் புல்லு வைக்கோல லாரி லாரியா கொண்டு வரணும். அதை வச்சு ஏதாவது பணம் பண்ணணும்னா பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்களை சும்மா இவ்வளவு பாக்கெட்ல கொண்டு வந்தா போதும். அது ஆயிரக்கணக்கான ரூபாய்கள், லட்சக்கணக்கான ரூபாய்கள் வரும் இல்லையா? சிலர் நிறைய செய்யறோம் வாழ்நாள்ல, அப்படி உழைக்கிறோம் இப்படி உழைக்கிறோம், அதை பண்றோம் இதை பண்றோம். ஆனா கடைசியில கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செய்வதில்லை. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் செய்வதில்லை. அவருடைய வல்லமையிலே நாம் செய்வதில்லை. அவருடைய மகிமைக்காக நாம் செய்வது கிடையாது. இந்த மூன்றும் இல்லாத வரைக்கும் நாம் எவ்வளவு நல்ல கிரியைகளை செய்தாலும் அது மரம் புல் வைக்கோலை போலதான் இருக்கும். நீங்க நல்ல கிரியைகளை செய்கிறதுனால நீங்கள் பலன் பெற போகிறதில்லை. தேவனுடைய சித்தத்தின்படி அதை செய்தீர்களா, அதை நிறைவேற்ற செய்தீர்களா? தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்காக கிரியைகளை செய்தீர்களா? இயேசுவுடைய வல்லமையிலே, அவருடைய நாமத்தில் இருக்க வல்லமையில அதை செய்தீர்களா? உங்க சொந்த வல்லமையில, சொந்த திறமையில செய்தீர்களா? பிறகு அதை தேவனுடைய நாம மகிமைக்காக செய்தீர்களா அல்லது உங்களுடைய சொந்த மேன்மைக்காக, மகிமைக்காக, நன்மைக்காக செய்தீர்களா? இதை மூன்று வைத்துதான் உங்களுடைய கிரியைகள் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்களா அல்லது மரம் புல் வைக்கோலா என்பது நிர்ணயிக்கப்படும். எந்த கிரியைகள் உங்களுடைய நாம மகிமைக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய வல்லமையிலே தேவனுடைய சித்தத்தை பொருட்படுத்தாமல் செய்யப்பட்டதோ அவைகள் எல்லாம் எவ்வளவு நல்ல கிரியைகளா இருந்தாலும் மரம் புல் வைக்கோலாக தான் இருக்கும். எந்தெந்த கிரியைகள்
தாழ்மையான உள்ளத்தோடு தேவனுக்கு முன்பாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவருடைய வல்லமைக்காக ஜெபித்து அந்த வல்லமையை சார்ந்து அவர் மகிமைப்பட வேண்டும் இதன் மூலமாக என்று சொல்லி அதற்காக செய்யப்பட்டதோ அவைகள் எல்லாம் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்களாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் நிற்கும் போது எல்லாருக்கும் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்களும் இருக்குது, மரம் புல் வைக்கணும் இருக்குது. எப்படி இதை ரெண்டுத்தையும் வேறுபடுத்த போகிறார் ஆண்டவர்? எப்படிங்க? அக்கினி சொல்லுது வசனமே இல்லையா? அக்கினி. ஆண்டவருடைய கண்கள் நம்முடைய கிரியைகளை நோக்கி பார்க்கும் போது அவருடைய கண்கள், வேத வசனம் சொல்லுகிறது, his eyes are like a flame of fire. அவருடைய கண்கள் அக்கினியை போல இருக்கிறது, அக்கினி ஜுவாலையை போல இருக்கிறது. அவருடைய கண்கள் நம்ம பார்க்கும்போது ஒன்னொன்னா லிஸ்ட் போட்டு ஆராய்ஞ்சிட்டு இருக்க போறது இல்ல. அவர் பார்க்கிற பார்வையிலேயே நம்முடைய மரம் புல் வைக்கோல புஷ்னு எரிஞ்சு சாம்பலா போயிடும். வெறும் எது மீறும்? பின்ன எத்தனை பேரை கூப்பிட்டு கோர்ட் கேஸா நடத்திட்டு இருக்க போறாங்க? கிடையாது. எல்லாரும் நிற்கும் போது இப்படி பார்க்க போகிறார், அவ்வளவுதான். அவருடைய பார்வை ஒரு சுத்து இப்படி பார்த்தாருன்னா நம்முடைய மரம் புல் வைக்கலாம் புஷ்னு எரிஞ்சு போயிடும். அவருடைய பார்க்கிற பார்வையிலேயே அவருக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாதவர்களாக உண்மையாய் தேவனுடைய நாம மகிமைக்கென்று அவருடைய வல்லமையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற செய்த கிரியைகள் மட்டும்தான் அங்க எடுத்துக்கொள்ளப்படும். மீதி எல்லாம் சாம்பலாய் ஒண்ணுமில்லாமல் போயிடும். மரம் புல் வைக்கோல்லாம். இன்னும் கேட்டா வேத வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, நிறைய பேருக்கு மரம் புல் வைக்கோல தவிர வேத எதுவுமே இருக்காது. ஹலோ, மரம் புல் வைக்கோல தவிர வேற எதுவுமே இருக்காது. ஒரு பொன் வெள்ளி ஏற்பட்ட கற்கள் கொஞ்சம் கூட கிடையாது, ஒரு துளி கூட கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள், எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை. தேவன் நடத்துவார் என்று அதை விரும்பி அதை நாடி தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதில் நடக்கவில்லை. அவருடைய நாம மகிமைக்காக ஒன்றையும் செய்யவில்லை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவில்லை. இந்த உலகத்திலே அவர் என்ன திட்டமிட்டிருக்கிறாரோ அதோடு இசைந்து போய் வாழ்க்கையை நடத்தவில்லை. ஆனா இயேசுவின் பேர்ல விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் ராமன் சொல்லுங்க. இயேசுவின் பேர்ல விசுவாசம் வச்சிருக்கிறதுனால தப்பிச்சம் போல போய் உள்ள போய் சேருவாங்க. ஒண்ணுமே இருக்காது, கிரீடமும் கிடையாது, பெரிய பலனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன இருக்க போகிறது? வெறும் இந்த மரம் புல்லு வைக்கலாம் எல்லாம் புஷ்னு எரிஞ்சு போய் வெறுமையா அங்க நிக்க போகிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ண? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு பெருங்கூட்டம் நிக்க போதான். எப்படி? வெறும் வெண்ணங்கியும் குருத்தோலையும் தரிச்சு எல்லாம் பெரிய பல இருக்க போறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு பெருங்கூட்டம் நிக்க போகுதுங்க பரலோகத்துல. அந்த பெருங்கூட்டத்துக்கு வேற எதுவுமே கிடையாது, பாவம், வெறும் வெள்ளங்கி. அது என்னத்தை காண்பிக்குது? இவர்கள் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதன் மூலமாக அவருடைய ரத்தத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை காண்பிக்குது. இந்த வெண்ணங்கியும் குருத்தோலையும் வச்சுக்கிட்டு அப்படியே நிக்க போறாங்க பாட்டு பாடிக்கிட்டு. அந்த கூட்டத்தில் நிக்க போறீங்களா இல்ல வேற ஏதாவது கூட்டத்தில் நிக்க போகிறீர்களா? வேத வசனம் சொல்லுகிறது, இன்னும் சிலர் ஆகாய மண்டலங்களிலே உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கு. பல்புல பல விதம் இருக்குது. 100 வாட்ஸ் இருக்குது, இப்பெல்லாம் 1000 வாட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஹாலஜன் லாம்பிங் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, இதெல்லாம் 1000 வாட்ஸ் 500 வாட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. 100 வாட்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்புறம் என்ன இருக்கு? 0 வாட்ஸும். அதே மாதிரிதான் கிறிஸ்தவர்களும் 0 வாட் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. வானத்தில் அவங்க இருக்கிற இடமே தெரியாது, வெண்ணங்கியும் குருத்தோலையும் தரிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க போறாங்க. இன்னும் சிலர் நல்லா ஜொலித்து கொண்டு இருக்க போகிறார்கள். எது வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? இந்த பூலோக வாழ்க்கையில நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்ற முயற்சி எடுக்கிறோமா? அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரியமானதாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்முடைய பலன்கள் மிக பெரியதா இருக்கிறது. எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்றீங்க? எண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிறியவர்கள் பெரியவர்கள், இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் கூட சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்காக சித்தத்தை வைத்திருக்கிறார். ஏற்கனவே உண்டு பண்ணிட்டார் நீங்க என்னென்ன செய்ய வேண்டும் என்று. அவைகளை முன்குறித்து வைத்திருக்கிறார். அவைகளிலே நீங்கள் நடக்கும்படியாக அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இப்ப உங்களுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை பூரா என்ன? தேவனுடைய சித்தம் என்ன என்னை குறித்து, அதை நான் செய்ய வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய மகிமைக்காக அவருடைய வல்லமையில அதை செய்து முடிக்க வேண்டும். அவ்வளவுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் குறிக்கோள்.